வெல்கம் டு AraviInfo. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வேலை வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டர்ஸ்லேருந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க வந்த அனைத்து நண்பர்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான கண்டென்ட்குள்ளே போவோம். ஸோ டாடா மோட்டர்ஸ்லேருந்து ஒரு இயர்லி கெரியர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன மாதிரி நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட்லி ஸ்டார்டிங்னா என்ன மாதிரி ரோல் உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளோ பேக்கேஜில் வந்து ஆஃபர் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி தான் நம்ம இந்த ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து அந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பார்த்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் எக்ஸ்ப்ளோரில் வந்து என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க மோஸ்ட்லி, ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் ஜாப் ட்ரைனிங் வந்து எதிர்பார்க்குறீங்க, மோஸ்ட்லி ஐஏஎம் ஐஐடிஸ் முடிச்சவங்களாம் வந்து மோஸ்ட்லி இவங்க எதிர்பார்க்குறாங்க டாடா மோட்டர்ஸில். அதுக்குன்னு வந்து நீங்கள் ஐஏஎம்ஸ் ஐஐடியில் முடிச்சவங்க மட்டும் தான் ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் வந்து டயர் 3 காலேஜ் படித்தாலும் சரி, இல்லை டயர் 2 காலேஜில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது இந்த இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணுறதுக்கு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வந்து எந்த ஆச்சரியம் இல்லை. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, சீக்கிங் அப்ளிகேஷன் ஃபார் த ரோல்ஸ் ஆஃப் சீனியர் மேனேஜர். ஸோ சீனியர் மேனேஜர் பொசிஷனுக்காக தான் வந்து இந்த ரோல் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன்ஸ், இன்ஜினியரிங், ஆர்என்டி, ஏஐஆர், எம்எல் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்டிவி அண்ட் கமர்ஷியல் எக்ஸட்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇஆர் பிடெக். ஸோ இது ரெண்டுத்தில் வந்து இது ரெண்டு வந்து யார் முடிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 12 மந்த்ஸ்லேருந்து 24 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஆல்ரெடி யாராச்சும் வந்து கிராஜுவேஷன் முடிச்சு ஒரு 1 இயர் வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 24 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டிகிரியும் நான் சொல்லிட்டேன், பிஇஆர் பிடெக். அது வந்து மெயினாக வந்து நீங்கள் ஃபுல் டைமில் தான் பண்ணியிருக்கணும். ஸோ யாராச்சும் வந்து பார்ட் டைமில் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணாலும் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டீங்க. ஸோ நோட் தி பாயிண்ட். ஸோ பாசிங் இயர் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டட் இன் 2023 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து மேபி வந்து 2020 இல்லை 2021 இல்லை 2022 கூட நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக. ஸோ இது வேலிடான பாயிண்ட் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் வந்து சப்போஸ் 2021 இல்லை 2022 முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆட்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் அதுக்கு முன்னாடி முடிச்சவங்கள கூட கண்டிப்பாக ஹையர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் 2021 2022 முடிச்சிருந்தா கூட நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெக்யர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து போகலாம், இல்லைனா வேறு என்ன மாதிரி ட்ரை பண்ண வேண்டியதான். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2023 முடிச்சவங்க வந்து இந்த ரோலுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஃபீல்ட்ஸ், அதாவது வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் பிஇஆர் பிடெக் பார்த்தீங்கன்னா, ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் ஆட்டோமொபைல் ஆர் கம்ப்யூட்டர் ஐடி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் வந்து இதில் வந்து எலிஜிபிள். சில பேர் வந்து நான் மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன், சில பேர் வந்து நான் வந்து அதாவது ஏஐ சம்மந்தமாக முடிச்சிருக்கேன், வந்து அதெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபீல்டில்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கிரேட்ஸ் பார்த்துங்க, நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து நீங்கள் வந்து 60% வந்து நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஜிபிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 6.0 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இந்த ரோலுக்கு, அதாவது இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஜிசி மூலமாக வந்து அதாவது அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஏஐசிடிஇன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழே வர காலேஜில் வந்து நீங்கள் வந்து டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹூ இஸ் நாட் எலிஜிபிள். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்ட் டைம், நான் முன்னாடியே சொன்னேன், பார்ட் டைமில் நீங்கள் யாராச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வித் ஜாப் சேஞ்சஸ் வில் நாட் பி கன்சிடர்ட். அதாவது நான் ஒரு ஜாப்பில் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதுலேருந்து நான் மாறணும்னு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ கேண்டிடேட்ஸ் வித் நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃப்ரெஷர் ஆர் கரண்ட்லி அன்எம்ப்ளாய்டு கேண்டிடேட்ஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு வேலையே இல்லை, நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னாலும் இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வித் எம்இ ஆர் எம்டெக் அண்ட் டியூல் டிகிரி முடிச்சவங்களாம் வந்து இந்த ரோலுக்கு வந்து நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ஜாயினிங் டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன சீனியர் மேனேஜர். ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா, ஸோ உங்களோட டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர்ன்ற ஒரு பொசிஷனில் தான் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் டாடா மோட்டர்ஸில். ஸோ இதுக்கான காம்பன்சேஷன் ஒன்றும் இல்லைங்க, சேலரி. நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வந்து பேக்கேஜ் வாங்க போகிறீங்க, 8.5 LPன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் தெரியுமா, சீனியர்
மேனேஜர் பொசிஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். லொக்கேஷன் பாருங்கள், பூனே, மும்பை, லக்னோ, ஜம்ஷெட்பூர், அப்புறம் பாட்நகர் அண்ட் தர்வாட், சனாட் அண்ட் பேன் இண்டியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம், நம்ம தமிழ்நாடு என்னடா இது, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்த ஓப்பனிங்ஸும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேபி ஓப்பனிங்ஸ் இருக்கும். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன் வேணும் நான் சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவாங்க வந்து ஹிந்தி வந்து கற்றுக்காத சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹிந்தி வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் சர்வே பண்ணலாம். எப்படி சொல்கிறது, மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பெருமைக்குன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நார்த் இந்தியன்ஸோட சவுத் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் டேலண்டட் தான், அது எல்லா வயசுலையும். அது வந்து எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி. ஒன்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சர்வே பண்ணலாம். நம்ம பாருங்கள், இந்த லொக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பூனே, மும்பை எல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சுன்னா அசால்ட்டாக நீங்கள் சர்வே பண்ணலாங்க. இது வந்து என்னோட ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இந்த பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை நோ. ஸோ இந்த ரோலுக்கு இப்போ இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஓகேப்பா நான் இதுக்கு அப்ளை பண்ணுறேன் நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்ளை நோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு வெப்பேஜில் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ப்ராப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ இயர்லி கெரியர் ப்ரோக்ராம் 2025. ஸோ இந்த ப்ரோக்ராம் நேம் வந்து இதுதான். ஸோ ஜாப் கோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லொக்கேஷன் வந்து பாருங்கள், அதாவது மொத்தம் 6 லொக்கேஷன் கிட்ட எடுத்திருக்காங்க, இல்லை 5 லொக்கேஷன் எடுத்திருக்காங்க உங்களுக்கு. பூனே, குஜராத், அப்புறம் உத்தரப்பிரதேசில் வந்து 2, உத்தரப்பிரதேஷ், அப்புறம் உத்தரகாண்ட், அப்புறம் கர்நாடகா, அப்புறம் ஜார்க்கண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி என்ன ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது எல்லாமே இங்கே ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிவிட்டு, நான் இந்த ரெக்யர்மெண்ட் வந்து நான் கூட ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 3 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 3.5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ அதனால் நானும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 பேராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த கமெண்ட்டுக்கு வந்து ஒரு 10 பேர் லைக் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ரெக்யர்மெண்ட் வந்து எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு வந்து நான் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் நான் வீடியோ போடுறேன். ஸோ இது அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் தான். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதில் எப்படி நீங்கள் ஒரு டேட்டாஸ்லாம் கொடுப்பீங்களா, உங்களை பற்றின தகவல்கள், நீங்கள் வந்து எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தாங்க இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து அதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, 12th, அப்புறம் இன்ஜினியரிங்கில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து லாஸ்ட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0. இதுக்கு வந்து நீங்கள் ₹1 கூட நீங்கள் வந்து ஃபீஸ் எதுவும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அது வந்து மெயினான பாயிண்ட்டு. ஸோ யாராச்சும் பே பண்ணுங்க அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு ராங் வெப்சைட்டில் இருக்கீங்க. நான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எதனா டவுட் என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வேலை தேடும் நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.